ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீல் மேக்கர் இருக்கா? ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நான் ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, மிளகு, சீரகம். இந்த மிளகு, சீரகம், தக்காளி இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேங்க. ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேங்க. சோம்பு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாமே வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து இஞ்சி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இஞ்சி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி சேர்த்துக்கலங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். இது வதக்கிற டைம்லேயே நம்ம வந்து இதை அரைச்சியும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மீல் மேக்கர் இதை வந்து சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரதச்சத்து மிகுந்த ஒரு சிறந்த சைவ உணவு. இது வந்து இறைச்சிக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுதுங்க. இதில் இருக்கிற அதிகப்படியான புரதம் தசை வளர்ச்சிக்கும், நார்ச்சத்து, எடை குறைப்பிற்கும், எலும்பு ஆரோக்கியத்திற்கும் உதவுங்க. இருந்தாலுமே எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தான். அளவுக்கு அதிகமாக இதை நான் சாப்பிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் சமநிலையின்மை, செரிமான கோளாறுகள் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதை எடுத்துக்கிறதா இருந்தாலுமே சரிங்க, நம்ம அளவோடு எடுத்துக்கணும் அப்படின்னா அது நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணுங்க. நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு அந்த மசாலாவை வதக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரை நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துட்டு இந்த கிரேவியோடு அப்படியே கலந்து விட்டுணுங்க. கொஞ்சமாக சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கிரேவியும் அந்த மீல் மேக்கரும் மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சமாக பசு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, சுடு தண்ணி தான் ஊற்றணும். போட்டு நல்லா அந்த மீல் மேக்கரும் போட்டு கிண்டிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுங்க. இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, இல்லை சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் தயிர் சாதத்துக்காக தான் இந்த கிரேவி செஞ்சுருக்குறேங்க. இது வந்து எடை குறைப்புக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தந்து உடல் எடையை குறைக்க உதவுங்க. பெண்களுக்கு எலும்புகளை வலுப்படுத்த உதவும் சத்துக்கள் இதில் நிறைய இருக்குங்க. இப்போ நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம். இதுக்கு சூப்பராக நல்லா தலைன்னு தயிர் சாதம், அதோட இந்த கிரேவி ரெண்டுமே சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதை முக்கிய குறிப்பு, வாரத்துக்கு 1 இல்லைன்னா 2 முறை மட்டுமே சேர்த்துக்கணுங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனையோடு இந்த மீல் மேக்கரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.